இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன நாகேந்திரன் ஹனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மலையாளம் சீரீஸ் பார்க்க போறோம். மொத்தமாவே 6 எபிசோட் தான். 3 மணி நேரத்துல இந்த சீரீஸை பார்த்து முடிக்கலாம். தமிழ் டப்ல கூட இருக்கு. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. இந்த சீரீஸ் உடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு. அவர் மொத்தமா 5 பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்றாரு. அதுக்கப்புறம் கடைசியில அவருக்கு என்ன விஷயம் ஆச்சு, கடைசியில அவருக்கு காத்து இருந்த அந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயும் ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு நாகேந்திரன், ஃப்ரெண்டுடைய பேரு சோமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரையுமே யாரோ போட்டு பொலன்னு பொழந்திருக்காங்க. சம்மாடி வாங்கிட்டு பயந்துட்டு ஓடி வந்து ஒரு புதரு பக்கமா நின்னு அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்னால ஊருக்கும் போக முடியாது, வாழவும் முடியாது, நான் போயிட்டு சாக போறேன்டா சோமா அப்படின்னு சொல்லும் போது, மச்சான் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொல்றபடி கேளு, எதுவுமே ஆகல, கண்டிப்பா நான் உனக்கு முடிச்சு தரேன், உன்னால கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சுன்னு பிளாஷ்பேக் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் நடக்கிற காலகட்டமே 1978 அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் ஹீரோடைய அம்மாவையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும் அப்படின்னா, வேலை வெட்டிக்கு போகாம ஜாலியா சுத்திக்கிட்டு அவர் பாட்னு சாப்பிட்டுக்கிட்டு, அதாவது சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கேரக்டர் நம்ம ஹீரோடைய கேரக்டர். நம்ம ஹீரோடைய அம்மா வயசான காலத்துல காலையில ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு பையனுக்கு டீ போட்டு வச்சுட்டு சுடுதண்ணி வச்சுட்டு சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டெல்லாம் பக்காவா கிளீன் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. வெயில் அடிக்கும் போது இந்த கிழவிக்கு திமிர பாத்தியா, வெயில் மேல அடிக்கும் தெரிஞ்சு விண்டோவை ஓபன் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு, அம்மா இன்னைக்கு நமக்காக என்ன குக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசா இதுவும் சாப்பிடறதுக்கு சரியாவே வரல. அதுக்கப்புறம் போயிட்டு சுடுதண்ணியை பாக்குறாரு. பரவாயில்ல, பையன் மேல அம்மாக்கு பாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா குளிச்சுட்டு கிளம்புறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் சரியான சோம்பேறி. அதே டைம்ல செமையா சாப்பாடு வேற சாப்பிடுவாரா, செமையா பசி எடுக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இவங்க வீட்டுல நிறைய கோழி வளர்ப்பாங்க. அந்த கோழி ஒரு 3-4 முட்டையை போட்டு வச்சிருக்கோம். அந்த முட்டையை எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. போயிட்டு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சிக்கனு மட்டனு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடிலாம் அவர் சொல்லும் போது, சரி இந்த முட்டைக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா, இந்த முட்டைக்கு 3 தோசை மட்டும் தான் வரும், போயிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தோசை வச்சு கொடுக்கும் போது, எனக்கு ஒரு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. டீ எல்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா கருப்பு டீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் சாயா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஹாயா அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல சோமா அங்க வராரு. இவர் தான் இங்க பால்லாம் சப்ளை பண்ணுவாரு போல. பால் சப்ளை பண்ண வரும்போது டீ கடைக்காரு செமையா புடிச்சுக்கிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. வியாபாரமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பொறுமையா பால் கொண்டு வரவங்க எல்லாரும் டீ கடையாதா, சாயாதா இருக்கா, கட்டன் சாயாதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கப்புறமும் நீ லேட்டா வந்த அப்படின்னா என்ன பண்ணுவனே தெரியாது, ஆளை மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, பாசே கோவப்படாதீங்க பாசே, நேத்து நைட்டு ஒரு நாடகம் நடிக்க போனேன், திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நாகேந்திரன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன் நண்பன் உன்ன மாதிரி தான் இருப்பான், அங்க பாரு காலையில இருந்து அவன் பாட்டுன்னு படுத்து தூங்கிட்டே இருக்கான், மதியானம் சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு போற டைம்ல சாப்பாடியே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான், தயவு செஞ்சு அவனை கூட்டிட்டு போய் தொலைப்பா ப்ளீஸ் பா அப்படின்னு சொல்லும் போது, சரின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு, டேய் நாகேந்திரா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மச்சி நேத்து நைட்டு ஒரு நாடகம் நடிக்க போனியாமே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, ஒரு போலீஸ் கெட்டப்பு சும்மா மிரட்டி விட்டும் தெரியுமா, நான் அந்த நாடகம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா 4 நாடகம் புதுசா புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இவரும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காரு. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன், அங்க போனா சாப்பாடு கிடைக்கும் வரையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, நான் வரலப்பா, எனக்கு போர் அடிக்குது, ஒரே டயர்டா இருக்கு, நான் இப்படியே கொஞ்சம் படுத்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, டேய் என் கூட வந்தனா கறி குழம்பு சாப்பாடு கிடைக்கும்டா வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமாவுடைய சைக்கிள் ஏறி கிளம்புறாரு. இந்த சோமா பால்காரரா இருக்காரு, அதுக்கப்புறம் நாடகம் நடிக்கிறாரு, அது மட்டும் இல்லாம கல்யாண புரோக்கராவும் இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ சைக்கிள்ல போயிட்டே இருக்கும் போது, இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய மாமா பொண்ணு வந்துட்டு இருக்கா, முறை பொண்ணு. டேய் உன் மாமா பொண்ணு வந்துட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லும் போது, எப்பா அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்காது, நீ வண்டியை நிப்பாட்டாம முன்னாடி கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் நிப்பாட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் வெண்முத்துனே நிப்பாட்டும் போது, இப்ப அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் போல கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. என்ன மாமா எப்படி இருக்கீங்க, என் அப்பா கூட போன வாரத்துல இருந்து சொல்லிட்டே இருக்காரு, சீக்கிரமா உங்க வீட்டுக்கு வந்து பேசி முடிக்கணும், உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாரு, எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கெல்லாம் உன் மேல ஆசையே கிடையாது, கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு
கேட்க, ஏன்னா என்னுடைய அப்பா அம்மாவை கட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி என் கண்ணால பாத்திருக்கேன். என் அம்மாவுடைய தொல்லை தாங்க முடியாம தான் என்னுடைய அப்பா வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நான் வாழ விரும்பல, ஒழுங்கா இங்கிருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச லட்சம் மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறாரு. டேய் ஏன்டா அப்படி பண்ற, அந்த பொண்ணு எவ்வளவு பாசமா உங்ககிட்ட பேச வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்கும் போது, நான் தான் வண்டியை நிப்பாட்டாதுன்னு சொன்னேன்ல, நீ ஏன் வண்டியை நிப்பாட்டின அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட் ஒரு கல்லு கடையில காமிக்கிறாங்க. சரக்குலாம் வாங்கி குடிச்சிட்டு நல்லா சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சாப்பாடை பார்சல் பண்றாரு. என்ன மச்சான் சாப்பாடு பார்சல்லாம் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, நீ அம்மனி வீட்டுக்கு வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை கொடுக்குறாரு. மச்சான் நீ கரிசோறு வாங்கும் போதே நான் நினைச்சேன் நீ அம்மனி வீட்டுக்கு போயிட்டு வர விஷயம் மட்டும் செட்டியாருக்கு தெரிய வந்தா உன்னை அந்த ஆளு என்ன பண்ணுவாரு அப்படின்னே தெரியாது, அந்த ஆளு கன் வச்சிருப்பான், உன்னுடைய சூழிய சுட்டு சாவடிச்சிருவாண்டா அப்படின்னு சொல்லும் போது, அவெல்லாம் யாரா பிஸ்கோத்த பையன், நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெளியவே வெயிட் பண்ண சொல்லிட்டு இவரு கரிசோரோட உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜாலியா படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது அம்மா பெருகிட்டு இருப்பாங்க. இவரு கண்ணை முடிச்சு பார்த்துட்டு, காலங்காத்தால தொடப்ப கட்டையோட கண்ணுக்கு முன்னாடி நின்னா இந்த நாள் எப்படி விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லைன்னா மட்டும் சாரு வேலைக்கு போயிட்டு பெரிய அம்பானி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. நேத்து என்னடா உனக்கு ஆச்சு, அறிவு கெட்டு போச்சா, அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசையா இருக்கா, எதுக்காக அந்த பொண்ணை பார்த்து திட்டி விட்ட, எங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வேலைக்கு போனோம், வேலைக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு சோறு போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோம்பேறித்தனத்தினால தானே இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா காலங்காத்தாலே கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வழக்கம் போல கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அங்க ஃப்ரெண்டுக்காரன் அவருடைய டீமோட வராரு. நேத்து நைட் ஏதோ ஒரு நாடகமா முடிச்சுட்டு அப்படியே நேரா வராரு. டி மச்சான் நம்ம ஃப்ரெண்டு பவுலோஸ் இருக்கான் இல்லையா, அவன் கோயத்துல இருந்து நேத்து தான் ஊருக்கு வந்தானா, என்னை பார்த்து பேசிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு உடவேல தெரியுமா, பாரு எனக்கு ஃபாரின் சிகரெட் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான், நைட்டு உன்னையே கூட்டின்னு வர சொல்லியிருக்கான், நம்ம போயிட்டு பார்த்து பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு போயிட்டு அந்த பவுலோஸை மீட் பண்றாங்க. இந்த பவுலோஸ் கோயத்துக்கு போயிட்டு செமையா செட்டில் ஆயிட்டு இருக்காரு. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போகும்போது சுத்தமா காசே இல்லாம ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து போயிருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறமா தன்னுடைய 2 தங்கச்சிக்கு செமையா ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப வீட்டுக்கு வேலைக்காரங்களா வச்சிருக்காராம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோமா புகழ்ந்து பேசிட்டு, நெக்ஸ்ட் என்ன, உனக்கு ஒரு அற்புதமான பொண்ணை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, பொண்ணெல்லாம் நீ பார்க்க தேவையில்ல, நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், அந்த பொண்ணை பேசி முடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி பவுலோஸ் சொல்லும் போது, யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சோமா கேட்க, இந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய பணக்காரோடைய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க பொத்தி பொத்தி பாத்துக்கிறாங்க, ரொம்பவே அற்புதமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணை உனக்கு கட்டி கொடுப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஏன் கட்டி கொடுக்க மாட்டாங்க, நம்ம பவுலோஸுடைய வளர்ச்சியை பார்த்து இந்த ஊரே அதிர்ந்து போயிருக்கு, இந்த ஊரே ஆச்சரியப்பட்டு போயிட்டு இருக்கு, இந்த ஊர்ல யாரும் சம்பாதிக்காத பணத்தை இவன் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா அவங்க பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமா பேசிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த பவுலோஸ் கூடயே சுத்த ஆரம்பிக்கிறாரு. பவுலோஸ் அந்த அம்மனி வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லும் போது, செட்டியார் வருவாரு, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியவே காவலுக்கு நிக்கிறாரு. இப்போ இவனும் உள்ளுக்குள்ள போயிட்டு வேலையை ஆரம்பிக்கும் போது இதே டைம்ல ஒரு கார் வந்து வெளியே நிக்குது. செட்டியார் தான் வந்திருக்காரு, கூடவே ஒரு வேலைக்காரனை கூட்டு வந்திருக்காரு. யார் இந்த செட்டியாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய பணக்காரன். இந்த லேடி இந்த ஊருக்குள்ள பிராஸ்டியூஷன் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருந்திருப்பாங்க, எனக்காக மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் கொடுத்து வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்து தங்க வச்சிருக்காரு. இப்போ செட்டியாரை பார்த்தோன்னு ஹீரோக்கு அல்லு கிளம்புது, மச்சான் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு இருக்காரு. இந்த செட்டியாரு வேலைக்காரனை விட்டு போயிட்டு அந்த பொண்ணை கூட்டு வாடா அப்படின்னு சொல்ல, இவர் போயிட்டு கதவை தட்டுறாரு. பார்த்தா உள்ளுக்குள்ள அவங்க இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே பயந்துகிட்டு கதவை திறக்க மாட்டாங்க. இந்த வேலைக்காரன் கதவை தட்டி தட்டி பாக்குறாரு, உள்ளுக்குள்ள அவங்க பயந்துகிட்டு நிக்கிறாங்க. இந்த வேலைக்காரு செருப்பு இருக்கிற விஷயத்த பார்த்துட்டாரு. செட்டியாரு அம்மனி வீட்டுக்குள்ள வேற யாரும் இருக்கிறாங்க போல, அம்மனி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லும் போது, நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டா, இன்னைக்கு ஒரு கை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னோட போறாரு. செட்டியாரு முன் வாசல்ல இருக்காரு, வேலைக்காரன பின் வாசலுக்கு அமிச்சு அவனுங்க தப்பிச்சு போகாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது 2 பக்கம் இருந்தும் கதவை தட்டிட்டே இருக்காங்க. இவங்க பயந்துட்டு உள்ளுக்குள்ள அலறிக்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்து எப்படியாச்சும் இந்த ஃப்ரெண்டுக்காரனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டில தூக்கி அவருடைய கார் கண்ணாடியை உடைக்க, யாரோ கண்ணாடியை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு பாக்குறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ பின்னாடி பக்கமா போயிட்டு, மச்சான் அந்த ஆள் அங்க இருந்து போயிட்டாரு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இங்க இருந்து 2 பேரும் ஓடுறாங்க. போகும்போது மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டாங்க. இன்னைக்கு நீ என் உயிரையும் என் மானத்தையும் சேர்த்தே காப்பாத்திருக்க, உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் தரேன், உனக்கு காசு வேணுமா ட்ரெஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல எனக்கு வேலை வேணும், உன்ன மாதிரியே நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அவ்வளவுதானே நான் போகும்போது உன்னை கையோட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, இந்த பவுலோஸ் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த வீட்டுல இந்த சோமா பேசி கல்யாணத்தை சுமூகமா முடிச்சு வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு அந்த டைம்ல
டைம்ல நம்ம ஹீரோ சோமாவும் போயிட்டு பவுலோஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பவுலோஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இதுக்கப்புறம் கோயத்துக்கு போயிட்டு கஷ்டப்பட போறது கிடையாது, இங்கே ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. டே என்ன கூட்டு போறேன்னு சொன்னியடா அப்படின்னு சொல்லும் போது, டே அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத, நான் என்னுடைய கோயத்து ஃப்ரெண்டு கிட்ட எல்லாமே பேசி முடிச்சிட்டேன், உனக்கு வேலை ரெடியா இருக்கு, டிக்கெட் கூட அவங்க அனுப்பிச்சிடுவாங்க, ஆனா விசாக்காக ஒரு 16,000 செலவாகும், அதை மட்டும் நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, என்னது 16,000 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாயை புழக்கிறாரு. 1978ல 16,000 அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய காசு. இப்போ சோமா பவுலோஸ் கிட்ட, அப்படி ஊருக்கு போய் நீ வேலை பார்க்கல அப்படின்னா உனக்கு எப்படி காசு வரும், நிறைய காசு சம்பாதிச்சு வச்சிருக்கியா, இங்கேயே ஏதாவது பிசினஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பிசினஸ் பண்ண போறேன்னா ஆனா கையில எல்லாம் ஒரு பைசா கூட காசு கிடையாது, நான் ஊருக்கு போயிட்டு சம்பாதிச்ச எல்லா காசையுமே செலவு பண்ணிட்டேன், இப்பதான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான் இல்லையா, இந்த பொண்ணுடைய அப்பா எனக்கு வரதட்சணையா கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அந்த காசை வச்சு இந்த ஊருக்குள்ளேயே ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி என்ன பிளான்ரா அப்படின்ற மாதிரி சோமா பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு அம்மா கிட்ட எனக்கு 16,000 காசு வேணும், நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னும் போது அவங்க வாயை பொழக்கிறாங்க. 16,000 அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால இங்கே ஒரு வேலையும் பார்க்க முடியல, அங்க போயிட்டு நீ என்ன பண்ண போற, அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, உன்கிட்ட இல்லனா என்ன, நீ ஒரு 5 வருஷமா ஒரே முதலாளி கிட்ட வேலை பாக்குற இல்லையா, அந்த ஆள் கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நிறைய பேர்ட்ட கேட்டு பாக்குறாரு. கடைசியா சோமா கிட்ட போயிட்டு கேட்கும் போது, டேய் நானே காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து 16,000 பத்தி பேசிட்டு இருக்க பத்தியா, நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், உன்னுடைய முறப்பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த முறப்பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா அப்பா கண்டிப்பா உனக்கு ஏதாவது வரதட்சணை கொடுப்பாரு, அந்த பொண்ணுடைய அப்பா பெரிய லெவல்ல வரதட்சணை கொடுப்பாரு அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஆனா கொஞ்சமாச்சு கொடுப்பாரு இல்ல, அதை வச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசி அம்மா கிட்ட பேசி கல்யாணத்தை முடிக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சா இவங்க கைக்கு காசே வர மாட்டேங்குது. நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. நேரா ஃப்ரெண்டு கிட்டயும் போயிட்டு, டேய் மச்சான் நீ என்ன சொன்ன, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா வரதட்சணையா காசு வரும் அப்படின்னு சொன்ன, அந்த பொண்ணு மட்டும் வந்து வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா, காசே வரல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது, டேய் முதல்ல என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்றா, அதுக்கப்புறம் இதுக்கான தீர்வை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலா இவரு கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போனா அம்மாவும் பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு கண்ணா, உனக்கு வரதட்சணை கொடுக்கல, அப்பா வந்துட்டு நமக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, வரதட்சணை உன்னால கொடுக்க முடியாது, உன் அப்பாவால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய ஈடு இணை எந்த வரதட்சணையும் கிடையாது, தங்கமோ வைரமோ கிடையவே கிடையாது, நீ தங்க போல பொண்ணுமா, நீ தான் உன் புருஷனை பாத்துக்கணும், உன் புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு அவனை வேலைக்கு போக சொல்லணும், நீ ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லும் போது, அடி கிழட்டு கிளவி என்னையே ஏமாத்திட்டியா. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நானும் அவளும் சேர்ந்துட்டு குழந்தை பெத்துக்கணுமா, நான் அவ கூட ஒன்னா சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ வசியம் மறந்து வைக்க போறேன்னு வேற பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாண்டா நான் கூட இதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு தன்னுடைய புருஷனுக்கு வசியம் மறந்து வச்சா, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் பைத்தியம் முடிச்சு நம்ம கோவில் குளத்துல பணமா மறந்துகிட்டு இருந்தாண்டா அப்படின்னு சொல்லி பயமுறுத்த நம்ம ஹீரோக்கு இன்னமும் அள்ளு கிளம்புது. ஐயோ இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம சோமாவை பார்க்க இன்னொரு கல்யாண புரோக்கர் வராரு. ஒரு பையன் தேவைப்படுறான், அவன் கிறிஸ்டியனா இருந்தா மட்டும் போதும், வேற எதுவுமே அந்த வீட்டுல எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நம்ம நாகேந்திரனை பிடிச்சி கட்டி வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரா போயிட்டு நாகுவை பிடிச்சி, நீ வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட இல்லையா, என் கூட பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வா, நான் உனக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன், நான் எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி லில்லி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய சாப்டரை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. லில்லி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு 38 வயசு ஆகியும் கல்யாணமே ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கத்திட்டு இருக்காரு. அண்ணன் இருந்து என்ன பிரயோஜனம், அண்ணன் வந்துட்டு அவன் பாட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட செட்டில் ஆயிட்டான், என் பொண்ணு அனாதையா சுத்திக்கிட்டு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எங்கேயாச்சும் அக்கறை இருக்கான்னு கத்திட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் படுத்த படுக்கையா இருக்காரு. நீ மட்டும் என் பொண்ணுக்கு ஒழுங்கா நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா என் சொத்து பத்து மொத்தத்தையும் சர்ச்சுக்கு எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது இவர் போயிட்டு பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா நம்ம என்னப்பா பண்ண முடியும், அந்த பொண்ணு நடந்துக்கிறது அந்த மாதிரி, கடைசியா கூட ஒரு மாப்பிள்ள வந்தாரு, அவரு கடைசி டைம்ல இந்த பொண்ணு வேணான்னு போயிட்டாரு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பொண்ணுக்கு என்னடா குறை, என்ன குறை, என் பொண்ணு பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்ல, உங்க பொண்ணுக்கு எந்த குறையுமே கிடையாது, ஆனா உங்க பொண்ணு பைத்தியமா இருக்காளே அதான் பிரச்சனை, பைத்தியமா இருக்கான்னு தெரிஞ்சாலே ஓடி போயிடுறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் புரோக்கர் கிட்ட சொல்லி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்க சொல்லிருக்கேன், நீங்க அமைதியா படுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ அம்மா வராங்க. அம்மா வந்துட்டு அந்த பொண்ணு சாப்பிடவே இல்ல, அந்த மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம லில்லி குட்டி அழுதுகிட்டே போயிட்டு ரூம்ல கதவை சாத்திக்கிட்டவ இன்னும் வெளியே வரவே இல்ல, சாப்பிட கூட கதவை திறக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் போது, நான் போயிட்டு சமாதானப்படுத்துறேன்னு ஒரு சாப்பாடு
கொண்டு போயிட்டு கதவை தட்டுறாரு. அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள பார்த்துட்டு இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்னால சாப்பிட முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. இங்க பாருமா லில்லி குட்டி, உனக்கு ஒரு வேற மாப்பிள பாத்திருக்கேன். மாப்பிள பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாராம். பேரு கூட ஜோசஃபா அப்படின்னு சொல்லும் போது, உண்மையாவா சொல்றீங்க, பிராமிஸா சொல்றீங்களா, இந்த வாட்டி கல்யாணம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ சோமா அதுக்கப்புறம் இந்த ஊரை சேர்ந்து அந்த புரோக்கரை காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் வந்துட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. டே ஜோசப் வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹீரோ பாட்னு அமைதியா இருக்காரு. ஜோசப் உன்னதான் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிளைக்கு அப்பா அம்மாலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த வெள்ளத்துல அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு இவருக்கு யாருமே கிடையாது. ஊர்ல மர வேலை பார்த்துட்டு இருக்காரு, நல்ல வேலை பார்ப்பாரு, நல்லா கை நிறைய சம்பாதிப்பாரு, நல்ல மாப்பிள்ள, நல்ல பையன், குடிப்பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிட்டே இருக்கும் போது, சரி ஓகே நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி, நம்ம வந்துட்டு பொண்ணையும் பையனையும் பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. இவர் போயிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு நிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறா. என்ன உனக்கு பிடிச்சிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே பேனு பாக்குறாரு. என்ன இந்த பொண்ணு இப்படி கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜங்கு புங்குன்னு குச்சி வந்து என்ன உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணுடைய அண்ணியும் அம்மாவும் பாக்குறாங்க. நாசமா போனவளே, இந்த சம்பந்தத்தையாச்சும் கெடுத்துடாம ஒழுங்கா பேசுடி அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு இச்சின்னு ஒரு முத்தா குத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இப்போ அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பேசி முடிக்கிறாங்க. கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணிடணும். அதாவது பொண்ணு தரப்புல என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு பைத்தியம் அப்படின்ற விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த பக்கம் என்ன விஷயம்னா, நம்ம சீக்கிரமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு வர வரதட்சணை ஆட்டையை போட்டுட்டு இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அடுத்த நாளையே கல்யாணமும் பண்ணி முடிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சா அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு இப்போ வந்துட்டு அந்த பொண்ணுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு கையை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. என் கைய உடியா அப்படின்னு சொல்லும் போது பொண்ணுடைய அண்ணா வராரு. மாப்பிள்ள பொண்ணு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆளு கையை பிடிச்சுன்னு விடமாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல இருக்காரு. நீங்க போங்க, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு பக்கத்துல வந்து உட்காரும் போது நம்ம ஹீரோ பயந்துகிட்டு இருக்காரு. என்னையா பயந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்க கொண்டு வரா. எனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இருக்கு, நீ அடிச்சுதான் ஆகணும், இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் குடிச்சிட்டு பொறுமையா அப்படியே ரொமான்டிக்கா போயிட்டு லைட் ஆஃப் பண்றா. இன்னைக்கு நைட் நம்ம கதை முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அப்படியே எகிரி குதிச்சு ஹக் பண்றா பாருங்க. நம்ம ஹீரோ பேனு கத்துறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில அந்த அண்ணா இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசிட்டாரு. நம்ம ஹீரோ நடக்க முடியாம நடந்து வராரு. என் தங்கச்சி கொஞ்சம் குழந்தை மாதிரி, அந்த பொண்ணு இந்த மாதிரி தான் ஏதாவது பிஹேவ் பண்ணுவா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு போலீஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு போலீஸா இருக்கணும் அப்படின்னு ஆசையே கிடையாது. என் பொண்டாட்டியுடைய அண்ணன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு, நான் குடும்பத்தோட போயிட்டு அங்கேயே செட்டில் ஆக போறேன். நான் போனதுக்கு அப்புறம் என் அப்பாவையும் என் தங்கச்சியும் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். உங்களுக்கு வரதட்சணையா கொஞ்சம் கொடுக்கலான்னு இருக்கேன். என் சொத்துல பாதி சொத்து என் தங்கச்சிக்கு தான் சொந்தமான சொத்து. இந்த நிலம் போலும் அதுக்கப்புறம் அந்த வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தான். என் தங்கச்சியுடைய அக்கௌண்ட்ல அப்பா ஒரு 3000 ரூபாய் பணம் போட்டு வச்சிருக்காரு, அது வேணா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது 3000 தானா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ போயிட்டு சோமா கிட்ட சொல்றாரு. சோமாக்கு அதிர்ச்சி, வெறும் 3000 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சரி மச்சான், இதுக்கப்புறமும் இங்க இருந்தா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது, நம்ம எப்படியாச்சும் ஏதாவது ஒண்ணு சொல்லி இங்க இருந்து கரண்டுட்டு போயிடணும், அந்த 3000 ரூபாய் பணம் மட்டும் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பிளான போட்டு இப்ப நான் உடனே கிளம்பி ஊருக்கு போயிட்டே ஆகணும். அங்க வந்துட்டு ஒரு மரக்கடை வச்சிருக்கேன், அந்த மரக்கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சைக்கிள் இருக்கு அதையும் சேல் பண்ணிட்டு வந்துடுறேன், போயிட்டு வர மட்டும் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய அக்கௌண்ட்ல ஒரு 3000 ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பொட்டி படுக்கையோட கிளம்புறாரு. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. இவளை சும்மா சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாரு. ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்றாரு. அவ்வளவுதான், அந்த பொண்ணு வேற ஒரு மூடுக்கு போயிட்டு ஹக் பண்ணிட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் பக்கம் இழுக்கும் போது ஐயோயோ என்னால முடியாதுமா, நைட்டு பட்ட பாடே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பொண்ணு கண் கலங்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பி வேற ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க ஒரு லாட்ஜ்ல தங்கி இருக்காங்க. அப்ப வந்துட்டு பஷீர்னு ஒரு ஆளை நம்ம சோமா கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து சரக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இவரை நம்ம பத்திரமா பாத்துக்கணும், இவரை வந்துட்டு நம்ம ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட சொல்லும் போது இவனை நான் ஏன் நல்லா கவனிச்சுக்கணும், இவன் என்ன என் முறை பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, இவன் வந்துட்டு இந்த ஊர்ல ஒரு இஸ்லாமிய அமைப்புல ஒரு முக்கியமான மெம்பரா இருக்கான். வருஷத்துக்கு ஒரு 10 ஜோடிக்கு, அதாவது அனாதையா இருக்கவங்களுக்கு அப்படி இல்லைன்னா மறுமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு, எப்படியும் இல்ல அப்படின்னா அம்மா அப்பா இல்லாம ஆணோ பெண்ணோ இருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம், சமூக திருமணம் அப்படின்ற பேர்ல.
போல. இதுக்கு பையன் முஸ்லீமா இருந்தா மட்டும் போதும், பையனும் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க கொஞ்சம் தங்க காசையும் கொடுக்குறாங்களா, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு தங்க காசை மட்டும் ஆட்டையை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன அடுத்த கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நமக்கு வேற வழியே கிடையாது, உனக்கு விசாக்கு காசு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேணும், நீ என்ன சொன்னாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஷீருக்கு கொஞ்சம் காசுலாம் கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோவுடைய பேரை அலி உசைன் அப்படின்ற மாதிரி மாத்துறாங்க. இப்போ அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற டைம் வந்துருச்சு. நம்ம ஹீரோ போயிட்டு சைன்லாம் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. 5ஆம் நம்பர்ன்ற பேரை கூப்பிட்டா மட்டும் வாங்க, இப்போதைக்கு அமைதியா போயிட்டு அந்த குல்லாவை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா 5ஆம் நம்பர் அலி உசைன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஹீரோ அமைதியா இருக்காரு. இவருடைய பேர் தான் நாகேந்திரன் ஆச்சு. திடீர்னு அலி உசைன் கூப்பிட்டா இவர் எப்படி போவாரு? அமைதியா உட்கார்ந்துட்டே இருக்கும் போது அலி உசைன் வாங்க, அலி உசைன் அலி உசைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஷீர் கூப்பிட்டு இருக்காரு. டேய் உன்னடா கூப்பிடுறான், நீ மேல போடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லும் போது ஓ நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல போறாரு. இப்போ இன்னொரு பொண்ணை கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு வரும்போது இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க ரெண்டு பேருமே. இன்னைக்கு காலையில நம்ம ஹீரோவும் சோமாவும் கிளம்பி இந்த ஊருக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அப்பதான் இந்த பொண்ணை பார்த்திருப்பாங்க. இந்த பொண்ணை யாரோ கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த பொண்ணை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு கடத்த வந்தவங்களையே போட்டு பொலன் பொழக்கிறா. இதை பார்த்து இவங்க ஒரு மாதிரி ஷாக்கா இருக்காங்க. யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காங்க. பார்த்தா இதே பொண்ணு மணப்பெண்ணா வரும்போது நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல, பயந்துகிட்டு இருக்காரு. மச்சான் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நீ சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு சோமா வந்துட்டு சிக்னல் காமிக்கும் போது இவரு சைன் போடுறாரு, அவங்களும் போடுறாங்க. இப்போ இவங்களுக்காக கொஞ்சம் தங்க காசும் பணமும் கொடுக்கும் போது அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உசாரா வாங்கி வச்சுக்கிறா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு நம்ம ஹீரோ எப்பா அந்த பொண்ணு இருக்கிற ரூம்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கும் போது நீ போய் தான் ஆகணும், நீ போயிட்டு என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா கொண்டாட போற, எப்படியாச்சும் நேக்கா அந்த பொண்ணு கிட்ட இருக்க பணத்தையும் நகையை மட்டும் ஆட்டையை போட்டுட்டு வந்துரு, நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. அந்த பொண்ணை பார்க்கவே பயமா இருக்கு. அப்படியே லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா நீ என்ன பார்த்து பயப்படாத, நான் உன்னை என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி இன்னைக்கு காலைல என்ன விஷயமாச்சு, யாரையோ போட்டு அடிச்சிங்களே அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏன் அடிச்சேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நீ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த புருஷன் கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அவரும் நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டே இருக்கும் போது ஒரு நாள் புருஷனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு போனா அங்க ஒரு பொண்ணு கூட கசமுசா பண்ணிட்டு இருக்கான். இவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவன் இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான். இவங்க மனசுடைஞ்சு போயிடுறாங்க, பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க, புருஷன்கிட்ட பேச கூட மாட்டாங்க. அவன் வந்து மன்னிப்புலாம் கேக்குறான், என்ன மன்னிச்சுக்கோ, தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோ அப்படின்னு போது கொஞ்சம் சண்டை வருது. இந்த பொண்ணு காது மேலே அடிச்சிடுறா. அவனும் கோவப்பட்டு திரும்ப அடிச்சு இவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க கடுப்பாயிட்டு அங்க கையில கிடைச்ச ஒரு கத்தியை தூக்கி ஓங்கி ஒரு சொருவிட்டு இருக்காங்க. அவன் ஸ்பாட் அவுட் இறந்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. இவங்க வந்துட்டு தற்காப்புக்காக தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா தண்டனை கொடுத்து தண்டனை காலம் முடிஞ்சு இங்க வந்து புதுசா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் என் முன்னாள் கணவனுடைய தம்பிக்காரன் என்ன பழி வாங்கணும், என்கிட்ட பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அப்பதான் சண்டை போட்டு அடிச்சு அமிச்சேன். இந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க நல்லவரா இருந்தா நானும் நல்லவளா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க. அந்த பொண்ணு நல்லா தூங்கிடுறா. நம்ம ஹீரோ நைட்ல எந்திரிச்சு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பணம் நகையெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காணவே காணோம். இந்த பொண்ணு உசாரா ஜாக்கெட்டுக்குள்ள அந்த நகையை தூக்கி வச்சிருக்கா. மக்களே இவரு நமக்கு நகையெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிக்க பார்க்கும்போது இந்த பொண்ணு திரும்பி படுப்பா. அப்போ உள்ளுக்குள்ள இருக்க நகை ஒண்ணு கீழே விழுகுது. இவரு பொறுமையா போயிட்டு ஒரு நகை எடுக்கிறாரு. இன்னொரு நகை அங்கதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதை எடுக்க இவருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. இவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்பா செமையா கத்திக்கிட்டு இருக்காரு. ஒருத்தனை பார்த்து கட்டி வச்ச அவனும் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் போது பொண்டாட்டி வந்து ஒரு நியூஸ் பேப்பரை காமிக்கிறாங்க. இந்த நியூஸை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இங்க நடந்த அந்த சமூக திருமணம் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி ஒரு நியூஸ் ஒன்னு போட்டிருக்காங்க. இதுல இந்த மாப்பிள்ளையுடைய போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு செமையா ஷாக் ஆகுறாரு. நீ உடனே என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, நான் உடனே கிளம்பி இந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இப்போ சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய அப்பாவையும் சித்தியும் காமிக்கிறாங்க. சித்திக்காரி சாவித்திரியை போட்டு செமையா திட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி அமுச்சு வச்சிருங்க, அந்த பொண்ணை பார்த்து என் பிள்ளைங்களும் அவள மாதிரியே வளர போறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது இவர் ஒரு புரோக்கரை பார்த்து ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு மேல போயிட்டு சாவித்திரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு வேற வழியே கிடையாது, நான் வந்துட்டு
ஒரு மாப்பிள்ளைய பார்க்க சொல்லியிருக்கேன், நீ அவனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கண் கலங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த மாப்பிள்ளை யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தான். சோமா வந்துட்டு இப்படி ஒரு கனெக்ஷன் வச்சிருக்காரு, இங்கேயும் கூட்டு வந்திருக்காரு. இதுவரைக்கும் வரதட்சணையா பணம் வாங்கி அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணிட்டே இருக்காங்க. அந்த விசா எடுக்கிறதுக்கான 16,000 ரூபாய் பணம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சியா இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து அந்த பொண்ணு பாக்குற விஷயங்கள்லாம் நடக்குது, நீங்க போயிட்டு தனியா பொண்ணுகிட்ட பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கும் போது இவர் போயிட்டு பேசிட்டே இருக்காரு. அந்த டைம்ல அந்த பொண்ணு வாமிட் பண்றா. என்னடா இந்த பொண்ணு வாமிட் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு காலேஜுக்கு படிக்க போயிருக்கா. அங்க ஒரு ப்ரொஃபசர் வந்திருக்காரு. அந்த ப்ரொஃபசருக்கு இந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, இந்த பொண்ணுக்கும் ப்ரொஃபசரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காதல் தானே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னாவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னா இருந்ததின் விளைவா இந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டு இருக்கா. நான் பிரெக்னென்ட்டா இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த போயிட்டு அவங்கிட்ட சொன்னவனே அந்த பயபுள்ள உட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் தான் இருக்கு. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்து செமையா காண்டாயிட்டு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. சாவித்திரியோடைய அம்மா இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்பா ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரெண்டாவதா கல்யாணம் பண்ணவங்க தான் அந்த சித்தி மக்களே. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த போலீஸ் அண்ணாவை காமிக்கிறாங்க. இவர் ஊர் ஊரா தேடி கடைசியா யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அங்க வந்து விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவன் யாரு என்னெல்லாம் தெரியல, பஷீர் தான் கூட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பை சேர்ந்தவங்க சொல்றாங்க. நேரா போயிட்டு பஷீரை பிடிச்சி போட்டு பொலந்து விசாரிக்கும் போது சோமான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், எப்பயாச்சும் அடிக்கடிக்க மார்க்கெட் சைடு பார்த்துப்போம், இந்த மாதிரி ஏதாவது வரன் வந்தா நான் அவனுக்கு சொல்லுவேன், அவன் எனக்கு சொல்லுவான், இதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது, எனக்கு கொஞ்சம் காசு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் சோமா கூட்டிட்டு வந்த ஆளை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லும் போது அட பாவி, அப்படின்னா உன்னையும் ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவரு அந்த பயணத்தை தேடி பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் கல்யாணம் நடந்து முடியுது. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம சோமா கொஞ்சம் காசு கேக்குறாரு. எதுக்குடா காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மாவா நடிக்க 2 ஆர்டிஸ்ட கூட்டு வந்திருப்பாரு, அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் பார்த்தா காசு வந்துட்டே இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா கரைஞ்சு போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நான் காசுலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா காசு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட வரதட்சணையா கொஞ்சம் நகையை கொடுத்திருப்பாங்க. இந்த நகை ஆட்டையை போட்டுட்டு யார்ட்டையுமே சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு என்னடானா தூக்க மாட்டித்தவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு இப்பதான் அந்த பொண்ணுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே எல்லா உண்மையுமே சொல்றா. ஓ நீ பிரெக்னென்ட்டா இருக்கியா, எனக்கும் இந்த கல்யாணத்துல பெருசா விருப்பம் கிடையாது, நான் கிளம்பி போயிடுறேன், நீ சந்தோஷமா இரு, நீ வந்துட்டு எதுவும் நினைச்சுக்காத, இந்த மாதிரி தற்கொலைலாம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணை உதவி செஞ்சு வெளியே அனுப்புறா. இந்த பக்கம் போயிட்டு ரைட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா ரோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வழியெல்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்க நகையில பாதி நகையை மட்டும் தூக்கி இந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு உங்க அப்பா கொடுத்த நகையில பாதி நகை இருக்கு, இதை வச்சு நீ ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு, மீதி பாதி எனக்கு வேணும், இந்த குழந்தைய எதுவும் பண்ணாம குழந்தைய வளர்க்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி லாட்ஜுக்கு போறாரு. லாட்ஜுக்கு போயிட்டு மச்சான் ஆட்டையை போட்டு வந்துட்டு நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும். கீழே வந்துட்டு அந்த மேனேஜர் கிழவன் தூங்கிட்டு இருக்கான், அவன் கண்ணில் படாம ஓடி போயிட்டோம் அப்படின்னா லாட்ஜோடைய வாடகை மிச்சம்டா அப்படின்னு சொல்லும் போது தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து எஸ் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா தங்கம்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா 2000-3000 காசு கிடைக்கும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோமா இன்னொரு ஐடியா கொடுக்குறாரு. அடுத்து மறுபடியும் ஒரு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு காசு வேணுமா வேணாமா, இதை விட்டா ஈஸியா காசு சம்பாதிக்க வேற வழியே கிடையாது, நீ ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 5 ரூபாய் 10 ரூபாய் கிடைக்குமா, அது மேல கிடைக்கவே கிடைக்காது, இதை தாண்டி நீ வேலைக்கே போக மாட்ட, வரதட்சணையா காசை வாங்கி சேர்த்தா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வேற ஊருக்கு போறாங்க. அங்க போனா சில பேர் வந்து இவங்களை கூட்டிட்டு போறாங்க. நீங்க தான் தங்கத்தை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது இவன் முன்னாடி நடந்து போறான். அந்த டைம்ல அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்து வாயா உள்ளுக்குள்ள போலாம், கொஞ்சம் தான் காசு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, என்ன வீடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சோமா பார்த்துட்டு ஓடி வந்து யார்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க தான் தங்கம், இவங்கள தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது என்னது எவ்வளான்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இந்த பொண்ணு ஒரு பிராஸ்டியூட் போல மக்களே, இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களா சேர்ந்து எல்லாரும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசை போட்டு இந்த பொண்ணுக்கு வரதட்சணை எல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த பொண்ணு இந்த ஊருடைய மானத்தை வாங்கிட்டு இருக்கா, கல்யாணம் பண்ணி வச்சா திருந்தி வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்போ அதே போல ஒரு முழுக்க காசை கலெக்ட் பண்ணி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சவனே அந்த காசை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு காசை புடுங்கி உள்ளுக்குள்ள போயிட்டு வச்சுக்கிறா. அடி பாவி எல்லாமே நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி சோமா பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இந்த பொண்ணு ஒரு பிராஸ்டியூட், இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்லாம் யோசிக்காம காசு வருது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்போ சோமா என்ன சொல்றாரு
அப்படின்னா நீ 2-3 நாள் இங்கேயே ஸ்டே பண்ணி அந்த காசை ஆட்டைய போட முடியுமான்னு பாரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வெளிநாட்டுக்கு போனோம் இல்லையா, அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு படாத பாடுபடுறாரு. அந்த பொண்ணை பார்க்க எக்கச்சக்கமான கஸ்டமர் வராங்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் காசு கொடுத்து சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வெளியவே உட்கார வச்சுட்டு காவலுக்காக சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள கூட்டு போறா. நம்ம ஹீரோ மானங்கெட்டத்தனமா மாமா வேலை பாக்குற மாதிரி வெளியவே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இதே போல ஒரு 2-3 நாள் கஷ்டப்படுறாரு. போனவரும் திரும்பி வரவே இல்லை. இந்த சோமா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக வேற நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஊர்லயே கொஞ்சம் பணக்கார ஒருத்தர் இருப்பாரு, அவர் இந்த பொண்ணுக்குள்ள கொஞ்சம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து நீ போயிட்டு சோடா வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் சாப்பிட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு கொடுத்து அனுப்புறாரு. நம்ம ஹீரோ டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ போகாம இவங்க ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுடைய ரூம்குள்ள போயிட்டு இந்த பொண்ணு எங்க காசு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆட்டைய போட்டுட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க உள்ள கசமுசா பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் செயின் கூட அந்த பொண்ணு மேல குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சிருப்பான். அந்த செயினையும் ஆட்டைய போட்டுட்டு நம்ம ஹீரோ சைலண்டா அங்கிருந்து வெளியே போகும்போது அங்க சோமா வராரு. மச்சான் என்ன மச்சான் இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் நாசமா போனே நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் உன்னுடைய வேலை விஷயமா தான் போனேன், உனக்கு காசு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காசோட சேர்ந்து இந்த செயினும் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா சொல்றாரு. அப்படியே இங்கிருந்து கிளம்புறாங்க. போட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த போட்ல இருந்து அந்த போலீஸ்கார அண்ணன் இறங்குறாரு. டேய் ஃப்ராடு பசங்களா, நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடிக்க பாயும் போது இவங்க தள்ளி விட்டு ஓடுறாங்க. இந்த போலீஸ்காரன் விடாம துரத்திட்டு போயிட்டு புடிச்சு பொலன்னு புழக்கிறாரு. ஆனா அவங்க தப்பிச்சிடுறாங்க. இந்த போலீஸ்காரன் கையில அந்த சோமாவுடைய பேக் மட்டும் மாட்டேங்குது. பேக் போனா போது, வா உயிரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. நம்ம ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டாரு இல்லையா, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் போயிட்டு தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இப்ப காமிக்கிறாங்க. இங்க பாரு மச்சான், நம்ம எவ்வளவோ பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் காசு மட்டும் கிடைச்சா நீ வெளிநாட்டுக்கு போயிடுவ, நீ போனா என்னையும் கூட்டு போயிடுவ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு 8000 ரூபாய் பணம் இருக்கு, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நகையும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு, என்ன நம்பி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பழனி கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு பொண்ணை பாக்குறாங்க. இந்த பொண்ணுடைய பேரு மொழி. இந்த பொண்ணுடைய அப்பாக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கான். நான் சாவறதுக்குள்ள என் பொண்ணை எப்படியாச்சும் கரை சேர்த்துட்டு இறந்து போகணும், ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லிருக்காரு. அந்த புரோக்கர் நம்ம சோமாவுடைய ஃப்ரெண்டு. அதனால இந்த விஷயத்த சோமா கிட்ட சொல்லும் போது சோமா இங்க கூட்டு வந்திருக்காரு. மச்சான் இது வரைக்கும் நான் எக்கச்சக்கமான தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் இந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, வேற வழியே கிடையாது, நீ பண்ணிதான் ஆகணும், இதான் கடைசி அட்டம்ப்ட். இவரு எக்கச்சக்கமான சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, எக்கச்சக்கமா பணம் நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. அவருக்கு அப்புறம் எல்லாமே அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் போயிட்டு சேரும். நீ வெளிநாட்டுக்கு போக வேணாமா, நான் சொல்றபடி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசி கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாரு. இதே டைம்ல அந்த அண்ணன்காரனை காமிக்கிறாங்க. அண்ணன்காரன் பேக செக் பண்ணி பார்க்கும்போது பழனி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு போஸ்ட் இருக்கு. கண்டிப்பா இந்த ஃப்ராட் பசங்க பழனில தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு பழனிக்கு கிளம்பி வராரு. இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு கல்யாணம்லாம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சா நம்ம ஹீரோ போதைய போட்டு அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ண பொண்ணு எல்லாமே கொலகாரி, ஏமாத்துக்காரி, பிராஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மோசமான பொண்ணுங்க, அதனால நான் ஏமாத்தினேன். இவ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, அப்பாவியா இருக்கா, நான் இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உண்மையெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு பணம் நகையெல்லாம் கொடுக்குறா. என் அப்பா கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லா உண்மையுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணு மனசுடைஞ்சு போயிட்டு தன்னுடைய தலைய செவுத்துல போட்டு இடிச்சிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை எழுப்புறாரு. இப்போ எதுக்காக என்கிட்ட மட்டும் இந்த எல்லா உண்மையும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா உன்னை பார்க்க எனக்கு பாவமா இருக்கு, உனக்கு துரோகம் பண்ண எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கிறதுனால தான் எனக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரும் ஆமான்னு சொல்றாரு. கடைசி வரைக்கும் என்னை ஏமாத்தாம எனக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணு, நான் பழைய எல்லா விஷயத்தையும் மறந்து போறேன், நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம், இங்க இருந்து வெளியூர் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இவரும் பிராமிஸ் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்னா தூங்குறாங்க. மறுநாள் காலைல ஏஞ்சி பார்க்கும்போது அந்த பொண்ணு ஆளை காணும். அந்த பொண்ணு மட்டும் இல்லாம வீட்டுல இருந்த யாரையும் காணும், சோமாவையும் காணும். என்ன விஷயம் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம ஏமாந்து போயிட்டோமா அப்படின்னு சொல்லி அவரு பணம் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, பணம் நகையெல்லாம், அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒத்த பைசாவை காணும். அட பாவீங்களா அப்படின்னா எல்லாரும் பிளான் பண்ணி என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அங்க யாரோ வராங்க. யாரு வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த போலீஸ் அண்ணாதான். இப்போதான் நான் எல்லாத்தையுமே விசாரிச்சேன், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. சோமாவும் இந்த மொழியும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா. இவங்களுக்கு இதே வேலை, உன்ன மாதிரி யாரையாவது ஏமாத்தி நிறைய
நிறைய கல்யாணம் பண்ணி வச்சு அது மூலியமா வரக்கூடிய காசை இவங்க ஆட்டையை போட்டுட்டு ஓடி போயிடுவாங்க, வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. அந்த சோமா உன்னுடைய நண்பன் ஒன்னும் கிடையாது, உன்னை ஏமாத்திட்டான், என் கூட வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ கொடை பிடிச்சிட்டு போறாரு. இங்க எங்க என்ன கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதான உன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா, என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட்டிட்டு போறேன், அதுக்கு முன்னாடி உள்ள போடா அப்படின்னு சொல்லும் போது இந்தாங்க உங்க கொடை அப்படின்னு சொல்லும் போது கொடைய நீயே கொண்டு போடா அப்படின்னு சொல்றாரு. இவர் அப்படியே வீட்டுக்குள்ள போலான்னு பார்க்கும்போது அம்மா வராங்க. அட பாவி பயலே எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ வீட்டுக்குள்ள இருந்து 1 by 1 இவர் ஏமாத்தி கல்யாணம் பண்ண எல்லா பொண்டாட்டிகளும் வெளியே வராங்க. இத பார்த்து இவரு அதிர்ச்சி ஆகுறாரு. உங்க அக்கா மக்கா இவங்க எல்லாரும் எப்படா இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆகுறாரு. இவரு ஒரு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நான் பாட்டுன்னு சோம்பேறியா சுத்திக்கிட்டு இருப்பேன், சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி வாழ்ந்திருப்பாரு. இப்போ மொத்தமா 5 பொண்டாட்டிகளை இவர் தான் வச்சு காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த சீரீஸை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்து முடியும் போது உங்களுக்கு ஒரு தமிழ் படம் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு. அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.